இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவுடன் 3 ஆண்டுகள் பயணித்த அவருடைய சீடர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் எவ்வாறு மறைசாட்சியாக மரித்தார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவோட முடிவில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு கமெண்டில் பதில் தாருங்க. முதலாவதாக, புனித பேதுரு. இவரே திரு அவையின் முதல் திருத்தந்தை ஆவார். இவரை கொண்டே திரு அவை துவங்கியது. இயேசுவை மறுதலித்த சீடரும் இவரே. இவர் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு இவரை அழைத்தார். இவர் கிபி 67ஆம் ஆண்டு சிலுவையில் அறையும்படி உத்தரவிட்டனர். இயேசுவைப் போல் தான் சிலுவையில் நேராக தொங்கவிடப்படாது என்று கூறி அவரது விருப்பத்திற்கேற்ப அவரை சிலுவையில் தலைகீழாக அறைந்தனர். இவர் சிலுவையில் தலைகீழாக அறைந்து மறைசாட்சியாக இறந்தார். இரண்டாவதாக, புனித அந்திரேயா. இவரே இயேசுவால் அழைக்கப்பட்ட முதல் சீடராவார். இவர் பேதுருவின் சகோதரர் ஆவார். இவரும் அவருடைய சகோதரைப் போல கிபி 70ஆம் ஆண்டு எக்ஸ் வடிவ சிலுவை கயிறுகளால் தொங்கவிடப்பட்டார். நீண்ட நாட்கள் வேதனையை அனுபவித்த பிறகு அவர் இறந்தார். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து கொண்டே மறைசாட்சியாக மரித்தார். மூன்றாவதாக, புனித யோவான். இவர் இயேசுவின் அன்பு சீடர் ஆவார். சிலுவையில் இயேசு அவருடைய தாயை புனித யோவானிடம் ஒப்படைத்தார். 4 நற்செய்தியாளர்களும் இவரும் ஒருவர். இவரே 12 திருத்தூதர்களில் 100 ஆண்டுகள் வரை உயிரோடு இருந்து இயற்கையாக மரணமடைந்தவர். நான்காவதாக, புனித பெரிய யாக்கோபு. இவர் இயேசு அன்பு கொண்டிருந்த 3 சீடர்களும் இவரும் ஒருவர். இவரே 12 திருத்தூதர்களில் முதலாவதாக மறைசாட்சியாக மரித்தவர். இவர் கிபி 42ஆம் ஆண்டு வாளால் வெட்டப்பட்டு மறைசாட்சியாக மரித்தார். ஐந்தாவதாக, புனித தோமா. இயேசுவின் உயிர்ப்பில் சந்தேகப்பட்டவரும் இவரே. அவரது காயங்களை தொட்டு அவரது உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அறிக்கையிட்டவரும் இவரே. இவர் இந்தியா வந்த திருத்தூதர் ஆவார். இங்கிருந்த மதவாத சக்திகள் அவரின் போதனைகள் பிடிக்காமல் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஈட்டியால் குத்தப்பட்டு மறைசாட்சியாக மரித்தார். ஆறாவதாக, புனித மத்தேயு. இவர் வரி வசூலிப்பவராக இருந்தார். இயேசு இவரை அழைத்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றார். 4 நற்செய்தியாளர்களுள் இவரும் ஒருவரே. இவர் கல்லால் எறியப்பட்டும் கத்தியால் குத்தியும் மறைசாட்சியாக இறந்தார். ஏழாவதாக, புனித பிலிப்பு. இவரே இயேசுவிடம் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்டவர். இவர் சிலுவையில் கட்டப்பட்டு கல்லால் எறிந்து மறைசாட்சியாக மரித்தவர். எட்டாவதாக, புனித பார்த்தலேமியு. இவர் கிபி 68ஆம் ஆண்டு உயிருடன் தோலுரித்து தலைகீழாக தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக மரித்தவர். 9, புனித சீமோன். இவர் கிபி 104ஆம் ஆண்டு இரம்பத்தால் அறுக்கப்பட்டு மறைசாட்சியாக இறந்தார். புனித சின்ன யாக்கோபு. இவர் எருசலேமின் முதல் ஆயராவார். இவர் கிபி 62ஆம் ஆண்டு தடி ஒன்றினால் தலையில் அடிக்கப்பட்டு மறைசாட்சியாக மரித்தவர். 11, புனித யூதா ததேயு. இவர் கிபி 68ஆம் ஆண்டு தடியால் அடிக்கப்பட்டு மறைசாட்சி. 12, புனித மத்தியா.
யூதாஸின் இடத்தை நிறைவு செய்வதற்கு திருத்தூதர்கள் யோசேப்பு மற்றும் மத்தியா இருவரை தேர்ந்தெடுத்தனர். இவர்கள் இருவருக்கிடையே சீட்டு குலுக்கி போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுத்தனர். பி 64ஆம் ஆண்டு கல்லால் எறியப்பட்டு மறைசாட்சியாக மரித்தவர். இறுதியாக யூதாஸ் இஸ்காரியத்து. 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தவன் இவன். இயேசுவை காட்டிக் கொடுத்த செயலுக்காக நாண்டு கொண்டு இறந்தான். இப்போ கேட்குற 3 கேள்விகளுக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, இயேசு அன்பு கொண்டிருந்த 3 சீடர்கள் யார்? இரண்டாவது கேள்வி, இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் யார்? மூன்றாவது கேள்வி, யூதாஸின் இடத்திற்கு பதிலாக யாரை திருத்தூதர்கள் நியமித்தார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான விடைகளை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க. இந்த பின்னணியில் இயேசுவை புகழ்வோம். அன்பின் இறைவா, இன்று நாங்கள் சிந்தித்த உமது 12 திருத்தூதர்களின் மறைசாட்சிய மரணம் உமக்காக எங்களை மறைசாட்சியாக மரிக்க தூண்டுவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கூறியதைப் போல, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர்கள், மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று கூறிய ஆண்டவரே, உமக்காக துன்புற்று நாங்கள் விண்ணுலகில் கைமாறை பெற்றுக்கொள்வோம் என நம்புகிறோம். உமது ஆசீர்வாதத்திற்காக இறைஞ்சுகிறோம். உமக்காக மறைசாட்சியாக மரிக்க வரம் தாரும். ஆமென். God bless you.